Swayam Prabha. Digital India. Educated India. இந்த பாடத்தில் மறுபடியும் இந்த ட்ரம் பஃபர் ரோப் ஷெட்யூலிங் என்பதை பார்க்கலாம். இது சம்பந்தமான பல விஷயங்களை சென்ற பாடத்தில் பார்த்தோம். அதாவது முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். 2400 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. அந்த 2400 நிமிடங்களுக்குள்ளே முடிக்க வேண்டும். M2லான 2680 வரைக்கும் போயிடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு நம்ம கொடுத்த பதில் என்னன்னாக்க, எதனால் இந்த மொத்தம் 2400 நிமிடங்கள் கரெக்டாக M2 யூட்டிலைஸ் ஆகுது. ஆனால் காரணம் உண்மையானது என்னென்னா 280 தான் ஆரம்பிக்குது, 0ல் ஆரம்பிக்கலை. அதனால் இந்த M2 அப்படியே புஷ் பண்ணி 0ல் ஆரம்பிக்கும்படி செய்தால் கரெக்டாக 2400 முடிந்துவிடும். அது ஒன்று. லக்கிலி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை பார்க்கணும். M3 அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா A எப்போ ஆரம்பிக்கிறது, C எப்போ ஆரம்பிக்கிறதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதை M2 மட்டும் நகர்த்த முடியாது. நகர்த்தணும்னா 3ஐயும் நகர்த்தினாக்கா அப்படியே மாற்றம் இல்லாமல் இருக்கும். ஆனால் 3ஐயும் நகர்த்தினோன்னா என்ன ஆகும்? M1ல் வந்து நமக்கு 280 நிமிடம் போன வாரத்தில் தேவை. M3யில் ஒரு 280 நிமிடம் போன வாரத்தில் தேவை. அது வந்து தேவைப்படாது. ஏன்னா C வந்து நம்ம 0ல் ஆரம்பித்தா கூட இந்த M2ல் அதை முன்னாடி இழுக்கும்போது கரெக்டாக முடியும். Cயில் பிரச்சனை வராது. ஆக M1ல் மட்டும் 280 நிமிடங்கள் புஷ் பண்ணி ஃப்ரண்ட்டில் போயிட்டோம்னாக்க நமக்கு ப்ராப்ளம் வராது. ஸோ போன வாரத்தில் 280 நிமிடங்கள் M1க்கு கொடுக்க வேண்டும். இந்த கணக்குப்படி M1 வந்து நான் பாட்டில் நெக். சாதாரணமாக நான் பாட்டில் நெக்கில் நிறைய நேரங்கள் இருக்கும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா 2170 முடிஞ்சு போய்டுறது. ஸோ 330 நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் அது 280 அதே மாதிரி போன வாரத்தில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி குறைப்பதுங்கிறது நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா, கோல்ட்ராட் வந்து டிரான்ஸ்ஃபர் பேட்ச் அண்ட் ப்ராசஸ் பேட்ச் ஈக்குவலாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதனால டிரான்ஸ்ஃபர் பேட்சை பாதியாக மாற்றி பண்ணும் பொழுது பியில் 35 பண்ணுறதுனால 20 + 15ன்னு பண்ணினோம். அதை 15 + 20ன்னு கூட பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும் பட்சத்தில் இதை 0வாக M2வில் புஷ் பண்ணும்போது லெஃப்டில் இது வந்து 280 அங்கே போயிடும். ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னாக்க 280 இங்கே கொண்டு வர மாட்டோம். இங்கே இது வரைக்கும் 280 வரைக்கும் இதை புஷ் பண்ண மாட்டோம். முதல் 120 பண்ணி போன வாரத்தில் பண்ணிவிட்டு அந்த 120 இங்கே கொண்டு வந்து 0ல் ஆரம்பிச்சிட்டோம்னாக்க இந்த M2 120 பண்ணி முடிக்கிறதுக்குள்ள M1 0வில் ஆரம்பித்து பாக்கி 160 நிமிடங்களை முடித்து விடும். ஸோ அந்த பாதி திரும்பி இங்கே வந்துடும். அதனால் இது கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 120 நிமிடங்கள் M1ல் போன வாரத்தில் கொடுத்தால் போதும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சொல்லி போன வகுப்பை போன பாடத்தை முடித்து கொண்டோம். இப்போ என்ன பண்ணுறார் கோல்ட்ராட்னாக்க, இது ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது பண்ணினதெல்லாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பஃபர் கொடுக்கணும். ரொம்ப டைட்டாக போயிடும். எங்கேயான சின்ன சின்ன அன்சர்டன்ட்டி வந்துடுதுனாக்க நம்ம இதெல்லாம் சொல்கிற போல் கரெக்டாக இந்த நேரத்தில் முடிச்சு அந்த நேரத்தில் போகணும்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஹியூமன் எலிமெண்ட் நிறையா இருக்குது. மனிதர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் வேலை செய்யும்போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது நம்மளை அறியாமல் வந்துடும். சில நேரங்களில் நம்மளை அறியாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம், சில நேரங்களில் நம்ம அறியாமல் ஸ்லோவாக பண்ணுவோம். ஸோ மனிதர்கள் செய்யும் பட்சத்தில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷனுக்கு நம்ம கொஞ்சம் அலவன்ஸ் கொடுக்கணும். டிபெண்ட் ஈவெண்ட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷனால் அடுத்த ப்ராசஸும் அஃபெக்ட் ஆகும்லாம் பார்த்துருக்கோம். அதனால அவர் என்ன சொன்னார்னா, பஃபர் கொடுங்க, கொஞ்சம் டைம் பஃபர் கொடுங்க. அதிகம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ 70 பண்ணணும்னா 70 தான் பண்ணணும், 80 பண்ணாதீங்க. அது குவாலிட்டி இஷ்யூ. இப்போ 70ல் பண்ணிவிட்டு நம்மளால் தரமான பொருட்கள் பண்ண முடியல, கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிடுறது. அதனால 70க்கு பதிலாக 75 பண்ணலான்னா அது குவாலிட்டி இஷ்யூ, அது வேறு. ஆனால் 70 பண்ணணும்னா 70 தான் பண்ணுங்க. 70 பண்ணுறதுக்கு பாட்டில் நெக்கில் 490 நிமிடங்கள்னாக்க ஒரு 500 நிமிடம் 510 நிமிடம் வரைக்கும் கொடுங்க. ஒரு 20 நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா கொடுங்க. அதில் ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆகி பாட்டில் நெக் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுது, இல்லை அதில் வெயிட் பண்ண வேண்டி வந்துடுது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அப்படிங்கிறதுனால பஃபர் கொடுங்க அப்படின்னு சொன்னார்.
பஃபர் எங்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில கைட்லைன்ஸ் மாதிரி, அதாவது இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்பட்டன. ஒன்று வந்து எப்பெல்லாம் டெலிவர் பண்ணுறோமோ டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பஃபர் கொடுங்கன்னாரு. அந்த 3 பஃபர் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஏவை டெலிவர் பண்ணுறோம், பியை டெலிவர் பண்ணுறோம், சியை டெலிவர் பண்ணுறோம், அந்த பஃபர் கொடுத்துருக்கோம். இன்னொன்று என்ன சொன்னார்னாக்கா, 2-3 இது வந்து அசம்பிள் ஆகி கன்வெர்ஜ் ஆகி அசம்பிள் ஆகுது. அசம்பிளி வந்ததுன்னா அசம்பிளி பஃபர்னு ஒன்று கொடுங்க அப்படின்னார். அசம்பிளி பண்ணுற நேரத்தில் ஏன்னா எல்லா பொருட்களும் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா பரவாயில்ல, நாங்கள் பஃபர் கொடுங்கன்னாரு. நம்ம எடுத்துக்கொண்ட உதாரணத்தில் அசம்பிளி இல்லை, அதனால அசம்பிளி பஃபர் கொடுக்கல. ட்ரம் பஃபர் கொடுங்க அப்படின்னாரு. பாட்டில் நெக் மிஷினுக்கு முன்னாடி பஃபர் கொடுங்க அப்படின்னாரு. பாட்டில் நெக்குக்கு இந்த இடத்துல ஷிப்பிங் பஃபர் கொடுத்துருக்கோம். இன்னும் வேறு கொஞ்சம் பஃபர் கொடுக்கணும் அப்படின்னாக்க கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை. இங்கே கூட சிக்கு ஏக்கு முன்னாடி ஒரு சின்ன பஃபர் கொடுக்கலாம், 10 நிமிடம் அந்த மாதிரி ஏதான ஒரு பஃபர் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பஃபர் இங்கே போடுறோம். இப்போ வந்து இந்த பஃபரை வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு 30 நிமிடங்கள் அப்படின்னு பஃபர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. பஃபர் கொடுத்தானே என்ன ஆகும், நமக்கு ஏ வந்து 2400 முடிக்க வேண்டியது இப்போ நம்ம 2370க்கு முடிக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். ஏன்னா இன்னும் ஒரு 30 நிமிஷம் பஃபர் கொடுத்துருக்கோம். ஏதாவது நமது கண்ட்ரோலில் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து டிலே போச்சுன்னாக்கா அதனால பிரச்சனை வரக்கூடாதுன்னு கொடுக்குறோம். அதனால நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பி வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துடுறது, இன்னொரு 30 நிமிடங்கள் இந்த இடத்துல வந்துடுறது. போன வாரத்தில் இந்த 30 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் வேணும்னு தான் அதை பண்ணியிருக்கோம், பரவாயில்ல ஒரு 30 நிமிடம் அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் அது ஓவர் டைம் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாக அந்த 30 நிமிடங்கள் கொடுத்துடலாம். இந்த 30 நிமிடங்களை கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா இப்போ M1 வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகிடும் மேலே. இங்கே சியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா 2400 நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. 2200 தான் சியை முடிக்கணும், ஒரு 30 நிமிடம் கொடுத்து 2170 போட்டோம். ஆனால் இந்த பிக்கு இங்கே ஏற்கனவே இது ஆனதுனால நமக்கு ஸோ இது இன்னும் கொஞ்சம் M1ல மேலே புஷ் ஆகிடும். அதுக்கும் நம்ம ஒரு அலவன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்துட்டு இப்போ என்ன இந்த பிளாக் கலரில் காமிச்சிருக்கிற வர்டிக்கல் லைன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பாதி முடிந்தவுடன் அடுத்த மிஷினுக்கு அமுச்சு விடுவோம், அது செஞ்சுன்னு இருக்கும். இன்னொரு பாதி அப்புறமா வரும், அந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கோம். ரொம்ப டைரெக்டாக காமிக்கல, பட் ஒரு மாதிரி கேன் ஷாட்டில் அதெல்லாம் இப்போ காமிச்சிருக்கோம். ஆக இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு 30 நிமிடம் போன வாரத்தில் வீக், இது டே இல்லை, டேன்னு இங்கே போட்டிருக்கேன், அதை வீக் என்று மாற்ற வேண்டும். ஏன்னா இதெல்லாம் ஒரு வாரத்தில் 2400 நிமிடங்கள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதனால் இது வந்து ப்ரீவியஸ் வீக், போன வாரத்தில் நமக்கு இந்த மாதிரி தேவைப்படுறது. இந்த படத்தில் படி பார்த்தீங்கன்னாக்கா இது -30க்கு போயிடுறது, 0ல் இல்லை, இது -30க்கு போயிடுறது. M1 வந்து அந்த ஏற்கனவே 120 160 போட்டோம், அதுக்கு -200 வரைக்கும் கொண்டு போயிட்டோம். ஸோ கொஞ்சம் M1லேயும் போன வாரத்தில் நேரம் தேவை. அதை விட முக்கியம் M2ல் போன வாரத்தில் நேரம் தேவை. பஃபர் வந்ததுன்னா இந்த மாதிரி வரும் அப்படின்னு கேன் சார்ட்டை காமிச்சிருக்கோம், பண்ணியிருக்கோம். சில நேரங்களில் இந்த நம்பர்களை நீங்கள் அவ்வளோ ஆக்யூரேட்டாக பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. எப்போ ஆக்யூரேட்டாக பார்க்கணுன்னாக்க நீங்கள் ஒரு பரீட்சையில் கணக்கு போட்டு மார்க் வாங்க போகிறோம், பரீட்சையில் வரும் வினா ஒரு கேள்வி அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்பர் கரெக்டாக இருக்கணும். மேக்ஸ் பேன் 2000 எவ்வளோன்னா அவ்வளோ வரணும் உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ண போகிறோங்கிறத படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஐடியா வந்து ரொம்ப முக்கியமே ஒழிய அந்த நம்பர்ஸ் வேணும். அதில் நம்ம அப்புறமா அந்த இன்னொரு தடவை கூட அதை முயன்று கரெக்டான நம்பரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நிறையா நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம படித்து கொண்டிருப்பதுனால சில சமயங்களில் சிறு தவறுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த தவறுகள் வராமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமானது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா M2வும் போன வாரத்தில் அது டைம் எடுத்துக்கும், இன்னும் ஒரு 30 நிமிஷம் தேவைப்படும். இங்கே எவ்வளோ பஃபர் கொடுக்குறோமோ அந்த அளவு பஃபர் போன வாரத்தில் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால M1ம் அஃபெக்ட் ஆகும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்.
அந்த ஐடியாவை புரிஞ்சுட்டோம்னாக்கா M1 எவ்வளவு அஃபெக்ட் ஆகுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதை தான் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக கால்குலேஷன்ஸ் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. நான் சொன்னது போல் கால்குலேஷன் மெதுவாக பண்ணிக்கலாம். அந்த ஐடியா முக்கியம். M2லேயும் போன வாரத்தில் டைம் தேவை, M1லேயும் போன வாரத்தில் டைம் தேவை அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இப்போ வந்து இங்கே வேறு மாதிரி காமிச்சிருக்கோம். இப்போது இது இந்த கேன் சார்ட்டை காமிக்காமல் பாட்டில் நெக் மெஷின் M2க்கு முன்னாடி ஒரு பஃபர் போட்டிருக்கோம். போட்டால் எப்படி வரும் அப்படிங்கிறத காட்டுறோம். அதை இப்போ இந்த படத்தில் கேன் சார்ட்டில் காமிக்கவில்லை, ஆனால் நம்ம வந்து இதை இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ இது இந்த படம் வந்து அதனுடைய படம் அல்ல. இந்த படத்தை மாற்ற வேண்டும். இது வந்து டைம் தான் இங்கே போட்டிருக்கேன். 7, 8, 9லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து யூனிட் ப்ராசஸிங் டைம். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இந்த கணக்கு. இங்கே ஆரம்பித்தோம், இதுக்கு முன்னாடி இங்கே ஆரம்பித்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 15, 18, 12, 6, 5, 8, 7, 8, 9, 15, 18, 12, 6, 5, 8, 7, 8, 9, 15, 18, 12, 6, 5, 8. ஆக இது வந்து யூனிட் ப்ராசஸிங் டைம் என்று பெயர். ஒரு பொருளை செய்வதற்கு எவ்வளோ டைம் ஆகுங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். 3 மெஷினில் செய்வது 70, A70, B35, C60 பண்ணிக்கிறோம். அதற்கு தகுந்தாற் போல் இந்த இதை போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜாப் ஏக்கு வந்து 70, அதை பேட்சை வந்து 35 + 35 காமிச்சிருக்கோம். பிஏ 20 + 15 காமிச்சிருக்கோம், 35. சிஏ 30 + 30 காமிச்சிருக்கோம். அதற்கு உண்டான நேரங்களை இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். M2ங்கிறது பாட்டில் நெக். அதுக்கு ஒரு பஃபர் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. இந்த பஃபர் கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் இங்கே வரும். ஸோ பாட்டில் நெக்கில் 1 பேட்ச் தான் ரன் பண்ணுறோம். 35, 60, 70 அது கரெக்டாக இப்படி வந்துடும். பாட்டில் நெக்கோட இது கேன் சார்ட்டில் நம்ம பார்த்தது. நான் பாட்டில் நெக்கில் வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணி கொண்டு வரோம். இது வந்து -30 to 200. இது வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா, M1ல் பி எடுத்துக்கணும். M1ல் பி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது. ஸோ இது -30 to 600, 540, -570, -30 to 600. அதை வந்து 245, 245 ஆக பிரிக்கணும். பிரிச்சுட்டு -30ல் ஒரு 245 வரும்னு கொண்டு வந்து அதை பண்ணி இது 2 ஒரேடியாக இது வரும். ஆக -30ல் இது ஆரம்பிக்கும் பொழுது முன்னாடி ஜாபில் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுங்கிறத பார்க்கணும். அதோட சீக்வன்ஸை பார்க்கணும். ஜாப் பி வந்து M1ல் 160 + 120 அப்படின்னு போட்டிருக்கோம். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி 2 பேட்ச் வரும். M1ல் வரும் பண்ணி அப்புறமா அது M2க்கு வந்து ஒரு இதுவும் இப்படி வரும்னு காமிச்சிருக்கோம் ரஃப்லி. ஆனால் M2க்கு முன்னாடி ஒரு பஃபர் இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே அதான் கொண்டு வந்திருக்கோம். ஜாப் ஏ ஆன் M1 2 batches 35, 35 வரும். பக்கத்தில் வரும். ஆனால் டிரான்ஸ்ஃபர் பேட்ச் 35 முடிஞ்ச உடனே இங்கே வந்துடும். 10:45ல் இங்கே வந்துடும். ஜாப் ஏங்கிறது M2ல் எங்கே வருதுன்னு பார்க்கணும். M3க்கு அப்புறமா M2ல் வரும். ஸோ இங்கே வரும். M2ல் 13:20ல் ஆரம்பிக்கிறது, 12:90ல் இங்கே M3ல் முடிஞ்சு அங்கே வந்துடுறது. அது மாதிரி ஒன்றுக்கும் இப்போ பார்த்துட்டு வரணும். இப்போ ஜாப் ஏ வந்து முதல்ல M1ல் ஆரம்பிக்கிறது 800 to 10:45, 10:45 to 12:90. இங்கே 10:45 to 12:90, 12:90 to 15:35, 13:20ல் ஆரம்பித்து 23:70ல் முடிகிறது. ஜாப் பி எடுத்துட்டிங்கன்னா முதல்ல M1, அப்புறம் M2, அப்புறம் M3, 68 to 92, 92 to 102. ஆனால் இங்கே வந்து -68 to 92, இங்கே -30ல் ஆரம்பிக்கிறது. அதுக்கு தகுந்தாறு போல் அதை அனுப்பணும். இது வந்து அனுப்பிச்சு பண்ணணும். இந்த நம்பரை திருப்பி பண்ண வேண்டி இருக்கலாம். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆக வேண்டி இருக்கலாம் அந்த பியுடைய நம்பர்கள். பட் இங்கே -30ல் இது ஆரம்பிக்கணும் M2.
அதுக்கு முன்னாடி ஒரு பஃபர் வேறு கொடுத்துருக்கோம். அதனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக M1 முடியணும். அப்புறம் B வந்து M1 M2க்கு அப்புறம் M3 -30 to 600. இங்கே 1535க்கு மேலே தான் போகிறது, பிரச்சனையே கிடையாது. ஜாப் C ஆரம்பம் M3 330 to 570, 570 to 1010. அப்புறம் M2 570க்கு வந்துடுறது 600 to 1320 பண்ணும். டைமிங்கை பார்த்துக்கணும், எது அதிக டைம் எடுத்துக்கிறதுன்னு பார்க்கணும். M2 அதிக டைம் எடுத்துக்கிறது, அதனால பிரச்சனை கிடையாது. M3ல முடிச்சுட்டு இங்கே 1320க்கு இங்கே வந்துடும். 600 சிங்கிள் பீஸ் அனுப்புகிறோம். 600ல் 609 இங்கே காமிக்கிறேன். சிங்கிள் பீஸ் ட்ரான்ஸ்ஃபரில் போயின்னு இருக்கு. 600லேருந்து 609ல் முடிஞ்சிடுறது. M2ல முடிஞ்ச உடனே இங்கே போய்டுறது, M1க்கு போய்டுறது. ஜாப் C இது வந்து 612ல் ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய டைம் இருக்குது, 1560ல் முடிஞ்சு போயிடும். இது வந்து ஐடியல் ட்ரான்ஸ்ஃபர் பேட்சஸ் 1, அதான் இங்கே காமிக்கிறேன். M2லேருந்து சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் பேட்சை M1க்கு போச்சுன்னாக்க நல்லா சீக்கிரமாக முடிச்சுடலாம் அப்படிங்கிறத இங்கே காட்டுறோம். ஆனால் ரியாலிட்டியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேட்ச் 1ங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை, அது கொஞ்சம் கடினமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக நம்ம போன இதில் பார்த்தா மாதிரி பாதி பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது. இப்போ இன்னும் ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுல எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ளோ ஷாப் ஷெடியூலிங்கை பார்த்தோம், ஜாப் ஷாப் ஷெடியூலிங்கை பார்த்தோம், கோல்ட்ராட் எப்படி சொன்னாருங்கிறத பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர் பேட்ச் ப்ராசஸ் பேட்ச் பார்த்தோம், எப்படி 2400 நிமிடங்களுக்குள்ளே முடிப்பது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போது ஃப்ளோ ஷாப் ஆனால் ஜஸ்ட் இன் டைம்ங்கிற ஐடியாவில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இது நம்ம அதே கணக்கு, டைம் யூனிட் ப்ராசஸிங் டைம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, பேட்சினுடைய டைம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம முன்னாடி ஃப்ளோ ஷாப்பில் பார்த்தது இப்போ ஃப்ளோ ஷாப்பில் பார்த்தோம், ஜிட்டில். ஜாப் ஷாப் பார்க்கல, அதனால் 3360ல் முடியறது. CBAங்கிறது தான் பெஸ்ட்டு. கேம்பல், டூடெக் அண்ட் ஸ்மித் முறையில் 3360. மறுபடியும் அதை பார்த்துடலாம், எங்கே பார்த்துருக்கோங்கிறத. ஃப்ளோ ஷாப்பில் பார்த்தோம், ஜான்சன் சீக்வன்ஸ் 3115, 3065, 3065 ACB அப்படிங்கிறது வருது. இங்கே வேற ஒரு சீக்வன்ஸை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், CABன்னு ஒரு சீக்வன்ஸை போட்டிருக்கோம், CBAவை போட்டிருக்கோம். இதில் 3360 அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸில் போட்டிருக்கோம். இந்த சீக்வன்ஸை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஸோ இது வந்து CBA அப்படின்னு சீக்வன்ஸ் மாறுகிறது. இதை டியூ டேட்டை வைத்து கொண்டு போடும்போது CBA அப்படின்னு மாறுகிறது. அதெல்லாம் இங்கே காமிச்சிருக்கோம். இப்போ இதே சீக்வன்ஸை நம்ம எடுத்துக்கொண்டு வந்தால் என்ன ஆறுதுங்கிறத இப்போ பார்க்கணும். இப்போ வந்து இதில் இது நம்ம 3360 கரெக்டு. இதே CBA அப்படிங்கிற சீக்வன்ஸை சிறிது மாற்றம் செய்து என்ன ஆறுதுன்னு பார்க்கலாம். இதை போட்டபோது நம்ம என்ன சொன்னோம், முதல்ல C அனுப்புகிறோம், 540 நிமிடங்கள் M1ல் போகிறது, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா M2க்கு வருது, அதனோட ஒரு 720 சேர்த்தால் 1160. ஸோ ப்ரொடக்ஷன் பேட்ச் 60, ட்ரான்ஸ்ஃபர் பேட்சும் 60 முடிஞ்ச உடனே தான் இங்கே அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் ஜஸ்ட் இன் டைமில் என்ன பண்ண போகிறோம்னாக்க, நம்ம ஒரு செல் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி இந்த மிஷின்லாம் பக்கத்தில் கொண்டு வந்துட போகிறோம். செல்லுலர் மேனுஃபேக்சரிங் என்று பெயர். ஸோ M1 இங்கே இருக்கும், M2 இங்கே இருக்கும், இங்கே காமிச்சிருக்கேன், பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இது 0 to 540 வரும்போது C on M1 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9 நிமிஷம் எடுத்துக்கிறது. ஸோ முதல் பீஸ் 9 நிமிஷம் ஆன உடனே அதை கொண்டு வந்து M2ல போட்டுடலாம். சிங்கிள் பீஸ் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்கன்னா இது 9 to 729, இது 21 to 737ல் முடிஞ்சு போயிடும். சிங்கிள் பீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்தோம்னாக்க நமக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இப்படி முடிஞ்சு போயிடும். A 2415ல் முடிஞ்சு போயிடும், B 1364ல் முடிஞ்சு போயிடும்,
C737 முடிஞ்சு போயிடும். ஸோ இது நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா டைம், இது 2400 வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஆக 2409 நிமிஷம் எக்ஸ்ட்ரா M2வில் தேவை, 15 நிமிடம் M3வில் தேவை. சிங்கிள் பீஸ் இருந்ததுனாக்க டைம் எவ்வளோ குறையிறது பாருங்கள். போன வாரத்தில் போய் டைம் எடுக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். மிஞ்சி போச்சுன்னா அந்த 9 நிமிஷத்தை போன வாரத்தில் எடுக்கலாம். M2 அப்படி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 0க்கு 9 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் எக்ஸ்ட்ரா டைம். ஸோ சிங்கிள் பீஸ் பண்ணதுனால நமக்கு இந்த லாபம் ஏற்படுகிறது. இஃப் டிமாண்ட் இஸ் த பாட்டில் நெக், இப்போ இத்தனாடி என்ன பண்ணினோம், அந்த M2ல இருக்கிற 2400 நிமிடங்கள் பாட்டில் நெக்காக இருந்ததால் நமக்கு என்ன பண்ணினோம், அந்த M2ல 2400 நிமிடங்கள் தான் இருக்கின்றனங்கிறத எடுத்துக்கொண்டதால் நமக்கு 70, 35, 60 அப்படின்னு வந்தது. இந்த பியுடைய 80 நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இப்போ இதே கணக்கை நான் டிமாண்டை 70, 80, 60ன்னு கொடுக்காம 60, 40, 50ன்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்க டைம் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 60A 40B 60C ஆன் M1 1190, கையிருப்பு 2400 ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எல்லாத்தையும். M2ல 2220 தான் தேவை, 2400 இருக்குது, எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். M3ல 960 தான் தேவை, 2400 டைம் இருக்குது. ஆக எல்லா டிமாண்டையும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா மெஷின் பாட்டில் நெக் இல்லை, இப்போ டிமாண்ட் தான் பாட்டில் நெக், டிமாண்ட் தான் கம்மியாக இருக்குது. ஆக M2ல 180 நிமிடங்கள் நமக்கு கிடைக்கின்றன எக்ஸ்ட்ரா. M1ல இன்னும் நிறையா கிடைக்கிறது, M3ல இன்னும் நிறையா கிடைக்கிறது. ஸோ 180 நிமிடங்கள் நமக்கு செட்டப்புக்கு இருக்குது. அதனால் நம்ம ஃபுல் பேட்சை 60, 40, 60 பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரொடக்ஷன் பேட்சையே குறைக்கலாம், நிறையா சேஞ்ச் ஓவர் பண்ணி குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த JIT உடைய ஐடியா. ஆக இப்போ செட்டப் டைம் 20 நிமிடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நம்ம இந்த ABCயை 2 முறை 60, 40, 50 இருக்குது பாருங்கள். இங்கே 60, 40, 50யை 30, 20, 25, 30, 20, 25ன்னு செய்யலாம் அப்படின்னு இங்கே பார்க்குறோம். அதை தான் இங்கே காட்டுறோம். 30, 20, 25, 30, 20, 25. ஸோ 30, 20, 25 பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இவ்வளவு தேவை. இதை வச்சுட்டு நம்ம இப்போ M2, M3ல இப்போ நம்ம இந்த சீக்வன்ஸை பண்ணினோம்னாக்க இதே சீக்வன்ஸை, ஆனால் என்ன பண்ணுறோம், CBA ஒரே CBA பண்ணாமல் இங்கே பாருங்கள், CBA 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 அப்படின்னு பண்ணுறோம். பண்ணிவிட்டு செட்டப் பண்ணிகிட்டே வரும். அண்ட் சிங்கிள் பீஸ் அலோவ் பண்ணுறோம். 0 போகும்போது 9ல் ஆரம்பிச்சிடுறது. அந்த மாதிரி 20க்கு செட்டப் பண்ணி 29ல் ஆரம்பிச்சிடுறது. அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னாக்க 2355ல் எல்லாம் முடிஞ்சு போயிடும். 2400 நமக்கு டைம் இருக்குது. ஆக இன்னும் சின்ன பேட்சை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகமாக டைம் இருக்கிறது. டிமாண்ட் பாட்டில் நெக்காக இருக்கும்பொழுது இதை பண்ண முடியும். மெஷின் கெப்பாசிட்டி பாட்டில் நெக்காக இருக்கும்போது பாட்டில் நெக் மெஷினில் ஒரு ஃபுல் பேட்ச் தான் ரன் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ சேஞ்ச் ஓவர் டைம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஐடியா தான் உங்களுக்கு கோல்ட்ராட்டும் சொல்கிறாரு. ஜஸ்ட் இன் டைம்ங்கிற ஐடியாலையும் இதான் வருது. ஸோ டிமாண்ட் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் 180 நிமிடங்கள் நமக்கு இருக்குது, 9 சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும். ஆக 2 பேட்சாக பண்ணி 6 சேஞ்ச் ஓவரை உபயோகித்து CBA என்று 2 முறை செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பாடத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஆக இந்த பாடங்களோடு இந்த சீக்வன்சிங் ஷெட்யூலிங் அப்படிங்கிற இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறோம். ஸோ இதில் பல விஷயங்களை பார்த்துருக்கிறோம். இதில் நம்ம ஆரம்பித்த போது கோல்ட்ராட்டை பற்றி ஆரம்பித்து அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்து பண்ணினோம். அப்புறம் ஹவு மச் டு ப்ரொடியூஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். அதுக்கப்புறமா அந்த ஹவு மச் டு ப்ரொடியூஸுங்கிறத வைத்துக்கொண்டு ஃப்ளோ ஷாப்பை படிக்க ஆரம்பித்தோம்.
அப்புறம் ஃப்ளோ ஷாப்பை படிக்க ஆரம்பிச்சுட்டு ஜாப் ஷாப் படிக்க ஆரம்பித்தோம். ஜாப் ஷாப்பை படித்து முடித்து விட்டு மறுபடியும் கோல்ட்ராட்டுக்கு வந்து அவர் எப்படி பண்ணார், ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கடைசியாக இறுதியாக ஜேஐடியில் முறைப்படி செய்தால் எப்போ டிமாண்ட் பாட்டில் நெக்காக இருந்தால் நிறைய பேட்ச் ப்ரொடியூஸ் பண்ணலாம். மிஷின் கெப்பாசிட்டி பாட்டில் நெக்காக இருந்தால் பாட்டில் நெக்கில் ஒன்று தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லிவிட்டு இந்த டாப்பிக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம். அடுத்த டாபிக்ஸை வந்து அடுத்த பாடங்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி.